ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் பஞ்சாப் கிங்ஸ் டீமை ஒரு பெரிய ரன்கள் குவிக்கப்பட்ட போட்டியில ஜெயிச்சிட்டாங்க. இந்த போட்டி 2026 ஏப்ரல் 28ஆம் தேதி முள்ளன்பூர்ல இருக்கிற மகாராஜா யாதவீந்திர சிங் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம்ல நடந்துச்சு. பஞ்சாப் கிங்ஸ் அடிச்ச 208 ரன்களை 5 விக்கெட் இழப்புக்கு ராஜஸ்தான் டீம் வெற்றிகரமா சேஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் 2 பந்து இருக்கும் போதே 4 விக்கெட் வித்தியாசத்துல அவங்க இந்த முக்கியமான வெற்றியை உறுதி செஞ்சாங்க. இந்த முக்கியமான வெற்றி ராயல்ஸ் டீமை புள்ளிப்பட்டியல்ல இன்னும் மேலே ஏத்திருக்கு. இந்த டோர்னமெண்ட் 2026 மார்ச் 28ல இருந்து மே 31 வரைக்கும் நடக்க போகுது. முழுக்க அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா விளையாடுறாங்கங்கிறத இது நல்லா காட்டுது. பஞ்சாப் கிங்ஸ் டீமோட சொந்த மைதானமான முள்ளன்பூர் ஸ்டேடியம் 38,000 ரசிகர்கள் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய பெரிய ஸ்டேடியம். அங்க நடந்த இந்த போட்டியில 2 டீமோட அதிரடி பேட்டிங்கும் ஸ்மார்ட்டான பவுலிங் மாற்றங்களும் ரொம்பவே விறுவிறுப்பா இருந்துச்சு. பிட்ச் பொதுவா பேலன்ஸ்டா இருந்தாலும் பவர் பிளேக்கு அப்புறம் பேட்ஸ்மேன்களுக்கு ரொம்ப நல்லா கை கொடுக்கும். அதே மாதிரி அதுக்கு ஏத்த மாதிரியே இந்த போட்டியிலையும் 2 டீமும் பெரிய ஸ்கோர் அடிக்க முடிஞ்சது. இந்த ரிசல்ட் 2 டீமுக்குமே ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கஷ்டமான லீக் ஸ்டேஜ்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் இப்போ முன்னணி டீம்கள்ல அவங்களோட இடத்தை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும்னு பாக்குறாங்க. பஞ்சாப் கிங்ஸ் டீம் நல்லா போராடினாலும் அவங்க நல்லா பேட்டிங் பண்ணாலும் அதை வின்னிங் ரிசல்ட்டா மாத்துறதுல சவால்கள் இருக்கு. இது அவங்க யோசிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். முதலில் பேட்டிங் செஞ்ச பஞ்சாப் கிங்ஸ் அணி 5 விக்கெட் இழப்புக்கு 208 ரன்கள் பதிவு செஞ்சாங்க. தொடக்க ஆட்டக்காரர் பிரப்சிம்ரன் சிங் 44 பந்துகளில் அதிரடியா 59 ரன்கள் குவித்து இன்னிங்ஸ்க்கு ஒரு சூப்பரான தொடக்கத்தை கொடுத்தாரு. அவருக்கு பக்கபலமா இருந்த ஆஸ்திரேலிய ஆல்ரவுண்டர் மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் வெறும் 22 பந்துகளில் அதிரடியா 62 ரன்கள் வெளுத்து வாங்கி மிடில் ஓவர்ஸ்ல இன்னிங்ஸ்க்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்தாரு. 2025ஆம் வருஷம் பஞ்சாப் கிங்ஸ் அணியில் இணைஞ்ச ஸ்டோயினிஸ் தன்னோட அதிரடி ஆட்டத்தை தொடர்ந்து பெரிய ஷாட்களை அடிக்கும் தன்னோட திறமையை மீண்டும் நிரூபிச்சாரு. பேட்டிங்கிற்கு சாதகமான முள்ளன்பூர் ஆடுகளத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ் பவுலர்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா 2026 சீசன்ல இந்த மைதானத்துல சராசரியா முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 212 ரன்கள்னு இருக்கு. இந்த அதிரடி ஆட்டத்துக்கு மத்தியிலேயும் அனுபவமிக்க வேகப்பந்து வீச்சாளர் சந்தீப் சர்மா ஒரு முக்கியமான விக்கெட்டை வீழ்த்தி ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு பிரஷர்ல நல்லா பந்து வீசக்கூடிய தன்னோட திறமையை காமிச்சாரு. காயம் காரணமா ராயல்ஸ் அணியில ரீப்ளேஸ்மெண்டா சேர்ந்த இலங்கை ஆல்ரவுண்டர் தசுன் ஷனாகா தன்னோட ஆல்ரவுண்டர் திறமைகளை வெளிப்படுத்தி அணிக்கு ஒரு பங்களிப்பை கொடுத்தாரு. ஆனாலும் பஞ்சாப் கிங்ஸ் அணியோட அதிரடியான பேட்டிங் வரிசையை கட்டுப்படுத்த ராஜஸ்தான் பவுலர்கள் ரொம்பவே திணறினாங்க. இதுக்கு பதிலடியா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஒரு பவர்ஃபுல்லான சேசிங்கை தொடங்கினாங்க. சவுத் ஆப்பிரிக்கா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் டோனோவன் ஃபெரேரா ஒரு மிரட்டலான இன்னிங்ஸ் ஆடி அந்த சேசிங்க்கு நல்ல ஒரு பலமா இருந்தாரு. 2026 சீசனுக்காக திரும்பவும் ராயல்ஸ் டீமுக்கு வந்த ஃபெரேரா வெறும் 26 பந்துல 52 ரன்கள் அடிச்சு வெளுத்து வாங்கினார். இது அந்த சேசிங்குக்கு ஒரு பெரிய பூஸ்டா அமைஞ்சது. இந்திய வீரர் துருவ் ஜூரலும் ராயல்ஸ் டீமோட ஒரு முக்கியமான அங்கம். 2026 சீசனுக்கும் தக்கவைக்கப்பட்ட இவர் 20 பந்துகள்ல 16 ரன்கள் அடிச்சு மிடில் ஆர்டர்ல ஒரு சப்போர்ட்டிவ் ரோல்ல விளையாடினாரு. ஜூரல் பொறுமையா ஆடினாலும் ராயல்ஸ் அணியோட ஸ்கோரிங் ரேட் குறையவே இல்லை. மகாராஜா யாதவீந்திர சிங் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தோட ஃபாஸ்ட் அவுட்ஃபீல்டை பயன்படுத்தி தொடர்ந்து பவுண்டரிகளை அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. மேட்ச் ரொம்பவே பரபரப்பா போச்சு. கடைசி ஓவர்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் வெற்றியை தட்டிட்டு போனாங்க. இந்த வெற்றி IPL 2026 லீக் ஸ்டேஜ்ல ராயல்ஸ் அணிக்கு ரொம்ப முக்கியமான புள்ளிகளை சேர்த்திருக்கு. மொத்தம் 10 அணிகள் இருக்கிற இந்த லீக் ஸ்டேஜ்ல ஒவ்வொரு அணியும் பிளே ஆஃப்க்கு முன்னாடி 14 போட்டிகள் விளையாட வேண்டி இருக்கு. ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான பஞ்சாப் கிங்ஸ் அணி அவங்க